ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன, டிரான்ஸ்ஃபார்மர்ல யூஸ் பண்ற மெட்டீரியலை பத்தி பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட டெஃபினிஷன் பார்ப்போம். டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் a static device that transfer the electrical energy from the one circuit to another circuit by using the electromagnetic induction. ஓகேவா? அதாவது இது ஒரு ஸ்டாட்டிக் டிவைஸ், அதாவது இது ஒரு ரொட்டேஷனல் டிவைசஸ் கிடையாது. லைக் மோட்டார் மாதிரி ஒரு ரொட்டேட்டிங் டிவைஸ் கிடையாது. நமக்கு இது ஒரு ஸ்டாட்டிக் டிவைஸ். அது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பிரைமரி சைடில் உள்ள பவரை செகண்டரி சைடுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஓகேவா? அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, லேமினேஷன் அயன் கோர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னா வைண்டிங். இது எதுல யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா காப்பர் வைண்டிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல பாருங்க, இதுல கூட வைண்டிங் இருக்கும், காப்பர் வைண்டிங். ஓகேவா? பிரைமரி அண்ட் செகண்டரி. இது நம்ம பிரைமரி அப்படிம்போம் இன்புட் சைடு, அண்ட் இது நம்ம செகண்டரி அப்படிம்போம் அவுட்புட் சைடு. ஸோ ஒன்ஸ் நான் இந்த பிரைமரி சைடில் சப்ளை வோல்டேஜ் கொடுக்குறேன். ஓகேவா? சப்ளை வோல்டேஜ் ஏசி தான் கொடுக்கணும். ஏசியில் மட்டும்தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகும். அப்போ நான் சப்ளை வோல்டேஜ் ஏசியில் நான் கொடுக்கும்போது எனக்கு இந்த பவுண்ட் பண்ணி இருக்கிற இந்த காயில்னால இந்த கோர்ல எனக்கு என்ன ஆகும்னா ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படியே டிராவல் ஆகும் பாத்துல. இப்போ நமக்கு செகண்டரி சைட்ல வோல்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகும் டியூ டு தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ். அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபேரடே லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேவா? So next பார்த்தோம் அப்படின்னா, according to the operation there are two types of transformers, step up and step down. ஜென்ரலா அந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பவர் ஸ்டேஷன் பக்கத்துல நமக்கு அந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷன் சைட்ல ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மெயினா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணவே பண்ணாது. 50 ஹெர்ட்ஸ் அப்படியே வச்சிருக்கோம். இட் ஒன்லி சேஞ்சஸ் தி வோல்டேஜ் லெவல் அண்ட் தி கரண்ட் லெவல். இஃப் இட் இஸ் தி ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், இட் ரெடியூஸ் தி கரண்ட் லெவல். இஃப் இட் இஸ் தி ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், இட் இன்க்ரீஸ் தி கரண்ட் லெவல். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த என்னென்ன டாபிக்ல நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம்ன்றத உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.